நிகழ்ச்சியின் நாயகர்கள், பணியில் புரிந்த நாயகர்கள், இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் அவர்கள், இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள், பள்ளியுடைய காவலர் திரு மரிய சிங்கராயர் அவர்கள், இந்த நிகழ்ச்சி அதாவது பாரம்பரியமிக்க ஒரு பள்ளியில் பணியாற்றி பணி நிறைவு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருள் தந்தையர் அதிபர் மற்றும் இல்ல இயக்குனர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அருள் சகோதரர் தாளாளர் அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த கதாநாயகர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே, பிற பள்ளிகளில் இருந்து வருகை புரிந்துள்ள அன்பு நண்பர்களே, இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அன்பு அண்ணன்கள் திரு ஜேம்ஸ் டேவிட், எங்களுடைய குடும்பத்தின் அதாவது வேதியியல் துறையினுடைய மூத்த சகோதரர் திரு ஜேம்ஸ் டேவிட் அவர்களே, அண்ணன் திரு சூசை அவர்களே, உடற்கல்வி ஆசிரியர் அண்ணன் திரு செல்வராஜ் அவர்களே, மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் கொஞ்சம் அமைதியா இருக்க, சீக்கிரம் முடிச்சிடும். எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறேன். இவர்களை எல்லாம் நான் அண்ணன்கள் சகோதரர்கள் என்று அழைக்கின்றேன் என்றால், என்னுடைய அரசு பணி அனைத்துமே 34 ஆண்டுகள் இந்த சிவகங்கை மாவட்டத்திலேயே என்னுடைய பணி. முதுகலை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர், முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட கல்வி அலுவலர், அத்துணை சிறப்புகளும் இந்த மாவட்டத்திலே இணைந்து நடைபெற்றது. அதன் பிறகு பதவி உயர்வு காரணமாக துணை இயக்குநராக சென்னைக்கு பணியாற்றி 7 மாதங்கள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றுள்ளேன். இந்த பணி நிறைவு பெறுகின்ற தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் மற்றும் ஆசிரியர், காவலர் இவர்களை பற்றி மலரும் நினைவுகளை நாம் நினைவுபடுத்த வேண்டும். நான் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றும் பொழுது நம்முடைய உங்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், அருள் சகோதரர் அவர்கள் இங்கு தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். இந்த பள்ளி ஒரு மிக சிறந்த பள்ளி. மிக சிறந்த பள்ளியாக இருந்தால் அது பலவித பிரச்சனைகள் வராது. அத்தனையும் மிக சிறப்பாக எவ்வாறு அந்த பிரச்சனைகளை எவ்வாறு சீர் செய்வது, எவ்வாறு சரி செய்வது என்பதை மிக திறமையாக சரி செய்தார். அது மட்டுமல்லாது நாங்க தலைமை ஆசிரியர் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது எல்லா முதன்மை கல்வி அலுவலர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் டார்ஸா சில வார்த்தைகள் பேசுவாங்க. இவர்கள் எல்லாம் அனுச்சவர்கள் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த அலுவலக பெருமக்கள் அப்படின்னு பாதம் சொல்லுவாங்க. சோ அப்ப நான் தலைமை ஆசிரியர் நிலையில தான் நான் இருந்தேன். அந்த நிலையிலையும் தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில பொருளாதார இருந்து சரி அதான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரி. அதன் பிறகு இந்த தேவகோட்டைகளே நான் மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றினேன் 2.5 ஆண்டுகள். அதிகபட்சமாக இந்த கல்வி மாவட்டத்தில் பணியாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர் நான் 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினேன் என நினைக்கின்றேன். அத்தகைய தருணத்திலும் இங்கு வரக்கூடிய ஒரு சில எல்லாம் பிரச்சனை இல்லாத இடம் தான் இது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்காது. சோ அத்தனையும் சரியான முறையில் அணுகுமுறை செய்து அதனை தீர்ப்பது. சோ அத்தகைய சிறப்பு மிக்க அருள் தந்தை அவர்கள் இப்பொழுது இந்த ஏப்ரல் மாசத்துல பணி நிறைவு பெறுகின்றார்கள். இந்த சிறப்பு மிக்க பணி இன்னும் அவர்களுக்கு தொடரும். ஏன்னா அவர்கள் இறைவழியில் இருக்கிறார்கள். பல்வேறு பணிகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதனையும் இறைவன் அருளால் மிக சிறப்பாக நிறைவு செய்வார்கள் என்பதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததாக இந்த பள்ளியில் பணியாற்றி
ஓய்வு பெற இருக்கின்ற இந்த மாதம் 28/2/2024 பணி நிறைவு செய்ய இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள். என்னுடைய சொந்த ஊரே நாலுமாவடி. அவங்க பெரியம்மா பிறந்தவரே பக்கத்துல தண்டரோட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான். இத்தகைய மிக அருகாமையில் பணியாற்றி இந்த பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி, அதாவது ஃபாதர் அவங்க கரஸ்பாண்டன்ட் சொன்ன மாதிரி லீவ் பிளேஸ்ல வேலை பார்த்து அதன் பிறகு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி அதன் பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். அவருடைய பணிக்காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றார். இல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விலங்கியல் பாடத்துல மிக சிறந்த ஆசிரியர். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஆசிரியர் பணி அறப்பணி. அதற்கு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணம் அன்பு சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள். நான் எலாபரேட் பண்ணி ஏதோ முகஸ்துதிக்காக பேசுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு நினைக்கிறேன். நான் நிர்வாகத்தில் இருந்தேன். முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். மாவட்ட கல்வி அலுவலராக வரும்பொழுது அந்த ஆசிரியரை நான் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, நிர்வாக ரீதியாக தான் தொடர்பு கொள்ள முடியும், தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ள முடியும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பாடத்துல ஒரு ரிசோர்ஸ் பர்சன், ஒரு கருத்தாளராக, முதன்மை கருத்தாளராக எந்த நேரத்துல சுவாலஜி பாடத்துக்கு ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஏதாவது சில பணிகள் இருக்கும். அவசர நேரத்துல சென்னைக்கு ட்ரெயினிங் கிளம்ப முடியாம இருக்கும். அந்த நேரத்துல என்ன செல்வகுமார் அப்படின்னா சொல்லுங்க சார் அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, போயிடுவாங்க ட்ரெயினிங் போயிட்டாங்கன்னா. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை அனலைஸ் பண்ணும்போது சரி நண்பர் இது தடாம செய்வார் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் நிறைய கொஸ்டின் பேப்பர் எழுதுங்க. இதே போன்று மிக சிறந்த நற்பண்புகளை கொண்டவர் அன்பு நண்பர் திரு செல்வகுமார் அவர். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். யாருக்கும் 7 முறை அளவோ கெடுதல் நினைக்கவே மாட்டார். எந்த காலத்திலையும் கெடுதல் நினைக்கவே மாட்டார். கெடுதல் செய்பவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இறைவா இவர்களுக்கு நல்ல குணங்களை வழங்கு என்று இறைவனை வேண்டிக் கொள்வார்கள் தவிர யாருக்கு எந்த கெடுதல் அத்தகைய சிறப்பு முடியும். அப்ப இந்த சூழ்நிலையில் அவருக்கு துணையாக அமைந்தவர் திரு மேரி ஜாஸ்மின் அவர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் உயர்வு. அந்த அடிப்படையில் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் அவருடைய துணைவியார், அவருடைய மனைவி, அவங்களும் சுவாலஜி டீச்சர், வெரி குட் டீச்சர், வெரி குட் டீச்சர். இப்ப காரைக்குடியை சுற்றி மருத்துவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட். அவங்க அழகப்பா மெட்ரிக்ல சுவாலஜி டீச்சரா வேலை பார்க்கும் பொழுது தற்பொழுது காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அனைவருமே அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய மகளுக்கு அவங்க கர்ப்பமா இருக்கும்போது டெலிவரிக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு அவங்க சிந்தனையில இருக்கும் பொழுது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அத்துணை மருத்துவத்தையும் மிக சிறப்பாக செய்தாங்க. அது அவர்களுடைய முறை. இந்த 2மே சேர்ந்து நண்பருக்கு ஒரு மிக சிறந்த வாழ்க்கை துணை அமைந்து அவர் வாழ்க்கையில் வெற்றி நடை கொடுத்து இப்பொழுது பணி நிறைவில் இருக்கின்றார், நிம்மதியாக இருக்கிறார். சார் இந்த காலத்துல முன்னாடி என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வருவோம், மாணவர்கள் கடுமையான கண்டிப்புடன் மாணவர்களை வளர்ப்போம். அவன் மாணவர்கள் நம்மளே சுற்றிட்டு நம்ம ஆசிரியர், நமக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர், அவர்கள் செய்தால் நல்லதா இருக்கு பெற்றோர்களும் நினைத்தார்கள், மாணவர்களும் நினைத்தார்கள். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. மாணவரை இப்படி நேர பார்த்து என்னடா படிச்சாலும் ஒரு மாதிரி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி உடனே பிரச்சனை. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் மிக சிறப்பாக பணியாற்றி மன நிறைவோடு பணி நிறைவு பெறுகின்றார்.
இத்தகைய சிறப்பு மிக்க குணநலனா இது இந்த காலத்துல அந்த குணநலம் மாறணும். அத்தகைய சிறப்பு மிக்க நண்பர் பணி நிறைவு பெறுகிறார். பல்லாண்டு வாழ்க 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 என வாழ்த்தி இறைவன் மீண்டும் அதாவது என்ன பணி ஓய்வு பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இல்லாம மீண்டும் பொது தொண்டு கல்வி பணி இவைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டுமா உங்களை அன்போடு வேண்டுகோளை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பணி நிறைவு பெற்ற இப்பள்ளியுடைய காவலர் அவர்கள் மரிய சிங்கராயர் அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் நான் ஜீப்ல வரும்போது அவங்க வரவேற்று அருமையா சார் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாங்கருக்கு நான் இன்னொரு முக்கியமான ஒரு நன்றி கடன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா எந்த மீட்டிங் இருந்தாலும் சரி பலர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க சார் நல்லபடியே சொல்லுவீங்க நல்லா செய்வாங்க. அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய விலையில்லா பாட புத்தகங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல தான் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். அத்தகைய எல்லாத்துக்குமே மிக சிறந்த முறையில் ஒத்துழைப்பு நல்கிய இப்பள்ளியானது மேலும் மீண்டும் வளர வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் நல்வழியில் நல்ல கல்வியை பெற்று இந்த பழைய மாணவர்கள் சார்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலர்கள் இவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியது கொண்டு அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் நல்ல நிலையில் அதாவது ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு மிக சிறந்த அரசியல்வாதியாகவோ நீங்கள் உயரும் பொழுது உங்களை உயர்த்திவிட்ட இந்த பள்ளியை இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக பாராட்டப்பட்டது போன்று நீங்களும் இப்பள்ளிக்கு ஏதாவது நீங்கள் உங்களுடைய பயிற்றுவித்த ஆசிரியர்களை வாழ்த்த வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து in everything gives thanks to God என்று சொல்வார்கள். எல்லாவற்றிற்குமாக கடவுளுக்கு நன்றி சொல்வதாக என்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பினை நல்கிய அதாவது இந்த தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் காவலர் அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு நல்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.